அனைவருக்கும் வணக்கம். பல்லாவரம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு லவ் லெட்டர் அனுப்பியிருக்காராம் அப்படின்னு அடிமைகளும் தற்குறிகளும் சங்கிகளும் வந்து ஒரு லெட்டரை தூக்கிட்டு வந்து காட்டுறானுங்க. அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கூலாம். அந்த ஸ்கூல் வந்துட்டு தாம்பரத்தில் இருக்கு போல இருக்கு. அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காராம். அதில் ஹைலைட் என்னன்னா இது ஒரு லவ் லெட்டராங்க. அந்த லெட்டரை வேணா நீங்கள் பாருங்க, நான் தமிழில் படிக்கிறேன். அப்படியே அந்த பையனுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணி அந்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாப்புல இந்த பர்டிகுலர் ஸ்கூலில். அவருடைய தந்தையுடைய பேரை மென்ஷன் பண்ணி அவர் வந்து ஒரு டிரைவரு, அவங்க குடும்பத்துடைய பொருளாதார சூழல்னால அவங்களுக்கு அந்த ஸ்கூலுடைய அந்த ஃபீஸை வந்து பே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது கன்சிடர் பண்ணி டிஸ்கவுண்ட்டு இல்லைனா ஏதாவது உங்களால் முடிஞ்சதை பார்த்து பண்ணுங்கள். அதனால அந்த பையன் வந்து படிக்க முடியும், எந்தவித இடையூறும் இல்லாமல் அவனுடைய படிப்பை வந்து தொடர்ந்து படிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா அந்த பையனுடைய எதிர்காலம் வந்து வீணாகாமல் பார்த்துக்க முடியும். இதுதான் அந்த லெட்டரு. இதில் நீங்கள் கேட்கலாம், இது எங்கே லவ் லெட்டர் மாதிரி இருக்குது, அப்படிலாம் எதுவும் இல்லையே நீங்கள் கேட்கலாம். அப்படியே ஜூம் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லவ்விங்லின்னு போட்டு அவருடைய சைன் போட்டிருக்குதுங்க. ஐயோ, இதை வந்து தூக்கிக்கிட்டு வந்து நிற்கிறானுங்க லவ்விங்லின்னு இருக்கிறதுனால. லவ்விங்லினா என்னங்க? அன்புடன், அன்புடன்னு போட்டு ஒரு சைன் வந்து அதில் போட்டிருக்காரு. இது ஒரு குத்தோன்னு இது லவ் லெட்ரு அனுப்பியிருக்காங்க. ஐயோயோ, பல்லாவரம் எம்எல்ஏ லவ் லெட்டர் அனுப்பியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு உருண்டுட்டு கிடக்குறானுங்க. அடிப்படையான அறிவே இல்லைங்க இவனுங்களுக்குலாம். இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த லெட்டரில் அப்படி என்னங்க தவறாக இருக்குது? ஒரு பையனுடைய குடும்ப சூழ்நிலை, அந்த பையனால் ஃபீஸை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அந்த குடும்பத்தால், அதனால் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு கேட்குறது ஒரு குத்தமா? சிட்டிங் சிஎம்மாக இருந்த ஒரு அம்மையார் ஆசிடே அடித்தாலும் பஸ்ஸை கொளுத்துனாலும் யார் என்ன பண்ணாலும் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி உருட்டுவானுங்க. ஆனால் திமுககாரங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த நல்லதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறானுங்க. ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரு அவர் தொகுதிக்குள்ளே அனுப்புனா என்ன, தொகுதிக்கு வெளியே அனுப்புனா என்ன? அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா மாணவர்களும் என்ன அந்த தொகுதிக்குள்ளே இருந்து தான் வந்து படிக்கிறாங்களா? வேற வேற ஏரியா வேற தொகுதிகளில் இருந்து தானே வராங்க. அப்போ பல்லாவரம் தொகுதியில் அந்த பையனுடைய வீடு இருக்கலாம். ஸோ பையனுடைய தந்தையால் எம்எல்ஏவை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏதோ வகையில் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த தொகுதிக்கு அனுப்பியிருக்காங்க, அவர் தொகுதி கிடையாது, லவ் லெட்ரு அப்படி இப்படின்னு நடந்து உருண்டு பிறண்டுக்கிட்டு கிடக்குறானுங்க. மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. திமுக மேலே என்ன குற்றம் சுமத்துறது, என்னத்தை சுமத்துறதுன்னு தெரியாமல் கண்டதையும் கொண்டு வந்து தூக்கி வந்து குப்பை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. லெட்டர் அனுப்புனதெல்லாம் ஒரு குத்தமா? இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல்லாவரம் தொகுதியோடைய எம்எல்ஏ திரு ஐ கருணாநிதி அவர்கள் மேலே தனியாக ஒரு மரியாதையாக வருதுங்க. அதாவது இப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுக்கிட்டு வந்து இவனுங்க மக்கள்கிட்ட கொட்டி, இங்கே பாருங்கள் மக்கள் இப்படி பண்ணியிருக்காங்க, தன்னுடைய தொகுதிக்கு வெளியில் அனுப்பியிருக்கார் லெட்டர் அப்படி இப்படின்னு காட்டுறப்போ தான் மக்களுக்கு இன்னும் வந்து மரியாதை பெருகும். பரவாயில்லையாப்பா, அவர் தொகுதிக்கு வெளியில் உள்ள ஒரு ஸ்கூலு, அங்கே வந்து அவரை அனுப்பி இப்படி வந்து ஹெல்ப் இது பண்ணியிருக்காரு, பரவாயில்லையே மனுஷன் அப்படின்னு ஆதரவு இன்னும் பெருகிக்கிட்டு தான் இருக்கும். எதையாவது செஞ்சு திமுக மேலே எதையாவது ஒரு பழியை சுமத்திடலாம், ஏதோ நீங்கள் பாருங்களேன் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு எந்த பொறுக்கிட்டு வந்து எப்படி நின்னாலும் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தேர்தலில் இவங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவைக்காவுடைய நாகை மாவட்ட செயலாளர் ஒருத்தருடைய வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் போல இருக்கு. அந்த நாகை மாவட்ட செயலாளர் வந்து கொலை மிரட்டல் விடுறது இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு. அந்த காணொலியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வாங்க. அரசியல் இருக்கிறோம்னு நினைச்சுக்காத, இல்லைனாலும் வேற மாதிரி பண்ணுவேன். இன்னைக்கே தூக்கி போட்டு இதுகளை எல்லா பேரும் நான் சொல்றேன், இன்னைக்கே தூக்கி போட்டு எது வேணாலும் பண்ணுவேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம், தலையே வெட்டுவேன், மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். பொறுப்பு நான் எதுவுமே நாங்க அவசியமே கிடையாது. எனக்கு பொறுப்புலாம் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அலைசிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லி உன் காலை வெட்ட போறான்னு சொல்லி நேரா சொல்லு, உன் காலை அலைச்சனுங்கிறான், காலை வெட்ட போறான்னு சொல்லு. அவர் இங்க வர கட்டி வச்சு அடிப்பேன்னு சொல்லுங்க. உண்மையா கூட இருக்கும், போட்ல கல்ல கட்டியா இருக்கும். அதாவது விஜய் வந்து நாகப்பட்டினத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த டைம்ல ஏற்பட்ட செலவு கணக்குகளை எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் என்ற இந்த நபர் சுகுமாரன் அவருடைய பேரு, அவர் வந்து ஒன்றிய அளவிலான இந்த நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் காட்டல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது போக இவங்களுக்குலாம் ஏதோ கருத்து வேறுபாடு போல இருக்கு, அதனாலையும் இந்த மாதிரி வந்து மிரட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தூய சக்தி, இது தூய சக்தி தாவைக்க வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு தான் இருக்கானுங்க பாருங்க. மொத்த கட்சி இப்படி தான் இருக்காங்க. நான் தான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த தாவைக்கா கட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்களாக தான் இருக்கானுங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருவீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் பூரா பயிலும் ரவுடி பயல்களாக இருக்கானுங்க. கையில் ஒரு சின்ன அதிகாரம் கூட இல்லாத போவே இவ்வளோ ஆட்டம் போடுறானுங்க, இவ்வளோ திமிரா இருக்கானுங்க. இங்கெல்லாம் எதுவும் வந்து ஆட்ட முடியாது அப்படின்னா என்ன ஆட்ட முடியாது, என்ன ஆட்ட முடியாது. ஒரு சின்ன அதிகாரம் ஏதாவது ஒன்று கையில் கிடச்சிருச்சுன்னா என்ன ஆட்டம் போடுவானுங்க இவனுங்க. இந்த தாவேக கட்சியில் ஒன்று பூரா பயலும் ரவுடி பயலாக இருக்கான், இல்லைன்னா தற்குறி பயலாக இருக்கான்.
இந்த ரெண்டும் தான் இருக்கு. ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, தற்கூரியா ரவுடியா. இப்படியெல்லாம் இவனுங்க கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையை உருவாக்குறது, அவனுங்களுக்குள்ளே மாறி மாறி வந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறது எல்லாத்தையும் பண்ணி விட்டுக்கிட்டு திமுக ஆட்சி சரியில்லை. திமுகவில் வந்து பாருங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, இப்படிலாம் வந்து தூக்கிட்டு வருவானுங்க. புஷி ஆனந்த் இப்போ தான் சமீபத்தில் பேசியிருந்தாரு, யாராவது உங்க மேலே கை வச்சா 2000 பேர் வருவாங்க அப்படின்ட்டுலாம். இப்படியெல்லாம் கொம்பு சீவி விடக்கூடிய ஒரு கட்சி தலைமை இருந்தாக்க பின்ன தொண்டர்கள் நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க? இப்படி தான் இருப்பானுங்க. போகிற இடத்துல எல்லாம் வம்பு பண்ணுறது, கொடியை தூக்கிக்கிட்டு திரிகிறது, உங்கள் மேலே யாராவது கை வச்சா 2000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறது. அரசியல்னாவே இவனுங்கெல்லாம் ஏதோ சண்டை போடுறது, வெட்டு குத்து, அடி தட்டி அப்படின்னு தான் இருக்கானுங்க. அப்படி தான் நினச்சிக்கிட்டு சினிமாவில் எப்படி அரசியலை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நிஜ வாழ்க்கையிலையும் அரசியல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கானுங்க. இப்படியெல்லாம் கொலமிரட்டல் விட்டுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபரை இன்னும் கட்சியிலேருந்து நீக்கலைங்க. பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு திருமணமான ஒரு பெண்ணு கூட உறவு வச்சு மாட்டிக்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொலமிரட்டல் விடுறானுங்க. என்ன மாதிரியான அராஜகங்கள்ல எல்லாம் இவனுங்க ஈடுபடுறானுங்கன்றதை பாருங்க மக்களே. இது ஒரு கட்சியாக இருந்தால் தானே அந்த கட்சி தலைமை இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. ரசிகர் மன்றத்துக்கு எதுக்கு நடவடிக்கை எல்லாம்? கட்சி தலைமை எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா, எங்கேயாவது ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறானுங்க இவனுங்கெல்லாம் போய் மாட்டுறானுங்களே, ஐயோ டிபேட்ஸோட இன்டர்வியூலாம் போய் பல்பு வாங்குறானுங்களே, ஐயோ இதெல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுறாங்களே, அதனால அதை நம்ம முடக்குவோம், அதை நம்ம நிறுத்துவோம், யாரும் வந்து எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் எதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி குளமிரட்டல் விடுறது, இந்த மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுறவனுங்க மேலாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. டே எங்க வாடா, அந்த நம்பியார் இந்த மறுமணம் அப்படியே கூப்பிட்டு வாடா, சீக்கிரம் வாடா. கட்டி வச்சு வாய்ச்சாதான் நீ நல்லா கேட்டுக்க. நான் இன்னைக்கு நாளை நீங்க குறிச்ச இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவன் எந்தெந்த நிலைமையில, ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஆனா அவனையெல்லாம் நான் விடவே மாட்டேன். நீ என்னைக்கு வேணா குறிச்சு வச்சு என்ன அங்க என்ன இது பண்ணுங்கிற அவ்வளவு உடம்பு வச்சுக்கிற. ரொம்ப சிரமமா இருக்குண்ணா. ஆடம்பர புண்டையில பேசுறீங்க. யாருண்ணே நீங்க தான் பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. சண்டை போட்டு பாப்பான் இருடா, பதில் சொல்ல வேண்டியதானே அதுக்கு? முட்டா புண்டா பதில் சொல்றேன்டா. ஏமேல அந்த கேஸ் கஞ்சா கேஸ் கஞ்சா கேஸுக்குள்ள சொல்ல வேண்டியது, உனக்கு பதில் சொல்றேன். கஞ்சா கேஸ் சொல்ல வேண்டியதானேங்கிறேன். கஞ்சா கேஸ் நான் என்னடா நீ யாரு புண்டாடா? நீ யாரா ஓண்ட சொல்றது? நீ யாரா நீ முட்டா புண்டை? நான் பொறுப்போடும் நீ ஊம்பி போய் நீ பொறுப்பு எடுத்துக்கிட்டா, என்னைக்கு எடுக்கும்போது நீ ஏன்டா எடுக்கல? நீ இன்னைக்கு வந்து இது பண்ண முடியல. எலெக்ஷன் முடிஞ்சது என்ன நடக்குதுன்னு போடுற, எலெக்ஷன் முடியட்டும்டா அப்படின்னு. அது எலெக்ஷன் முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கிட்டு இருக்கானு எலெக்ஷனில் நம்ம தான் ஜெயிச்சுருவேன். பாருங்க, ஜெயிச்சாக்க நான் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணுவேன்னு இப்படி தான் இருக்கானுங்க. அவனோட மைண்டே பாருங்க, நம்ம கிட்ட அதிகாரம் இருந்தால் நம்ம என்ன வேணா பண்ணலாம், எவனும் கேட்க மாட்டான் அப்படி இப்படின்ட்டு அந்த மனநிலையிலே இருக்கானுங்க. இவனுங்க தான் தூய சக்தியாம், மாற்று அரசியலாம், மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்காங்களாம், கோடியை விட்டுக்கிட்டு வந்திருக்காங்களாம், கெரியரை விட்டுக்கிட்டு வந்திருக்காங்களாம், 200 கோடியாம். எலெக்ஷன் மட்டும் முடியட்டும்டா பாருங்கடா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், அது இப்போ எங்ககிட்ட இல்லை, முடியட்டும் இருங்கடா அப்படின்னு தானே இருக்கானுங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தானே இருக்கானுங்க இவனுங்க. பாவம் இந்த அணில் குஞ்சுகள் ஒத்த சீட்டு கூட தேராதுன்றது தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. தனி உலகத்தில் வாழ்றானுங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம். இப்படியெல்லாம் இவனுங்க இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணமா? விஜய் வீடியோ வெளியிடுவாரா இந்த மாதிரி, எப்பா நாகை மாவட்ட செயலாளரே உனக்கு பழி வாங்கணும் இந்த மாதிரிலாம் வந்து நீ பண்ணுவேன்னு சொன்னால் நீ என்ன வேணா பண்ணு, அவனை விட்டு நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைனா வீட்டில் இருப்பேன், இப்படிலாம் வீடியோ போடுவாரா? குறைஞ்சபட்சம் ஒரு நடவடிக்கை கூட இல்லைங்க. என்னங்க கட்சி இது? கேவலமாக இருக்குது. சி, அருவருப்பான ஒரு கட்சி, தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டு அரசியலிருந்து முற்றிலும் ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு கட்சி. சி, இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறானுங்களாம். நீங்கள் யாரெல்லாம் இவனுங்களை பார்த்து வெறும் தற்குறிகள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது கூடவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இவனுங்க கேடு கட்ட பொறுக்கிகளும் தான். இப்போவே எப்படி இருக்கானுங்கன்னா, வேட்பாளர்கள் அறிவிக்கிற அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானுங்களோ தெரியல. சில பேர்லாம் அவனுங்க தான் வேட்பாளர்னு நினச்சிக்கிட்டு இப்போவே பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. தெருவா வாக்கு சேகரிக்கிறோன்ற பேர்லலாம் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. வேட்பாளர் இவங்க தான் அறிவிச்சதுக்கப்புறம் என்னென்ன கோஷ்டி மோதல்லாம் நடக்க போதோ தெரில. இவனுங்களால பதற்றமான ஒரு சூழல் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. ஏன்னா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத தற்குறி கூட்டம் இவனுங்க, தற்குறி பொறுக்கி கூட்டம்னு சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ அதுவும் ஒரு பதற்றமான சூழல் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் செத்து தொலைவானுங்களோ தெரியல. ஐயோ தோத்து போட்டோமே ஐயோன்ட்டு அறிவில்லாத தற்குறி கூட்டம் என்னென்னலாம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்களோ தெரியல. சரி மக்களே, இந்த ரவுடி தாவேக்கா பொறுக்கிகளை பற்றியும் அந்த லெட்டர் விவகாரத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.